ஐயா நான் வதந்தியே கிளப்பல, கான்ஸ்பிரசி பேசலை, இல்லை இந்த தமிழ்நாட்டுடைய இந்த நாட்டுடைய இறையாண்மையை கெடுக்கும் வகையில் நான் எந்த ஒரு பேச்சையும் பேச போகிறதில்ல, சட்டத்துக்கு புறம்பான எதையும் பேச போகிறதில்ல, இல்லாத பொல்லாத சொல்ல போகிறதில்ல. நியாயமான கேள்விகள் இந்த தமிழக அரசுக்கிட்ட, தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த பிரச்சாரத்தில் கரூரில் நடந்த சம்பவத்தை ஒட்டி தமிழக அரசு என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கு, என்னென்ன எடுத்திருந்திருக்கணும் எடுக்கலை, இதை ரொம்ப நேர்மையாக நியாயமாக நம்ம ஒரு கேள்வியை கேட்க போகிறோம். இது இந்த கட்சி சார்பு அந்த கட்சி சார்புலாம் இல்லை. அதனால் முதல்ல 5 விஷயங்கள் என்னென்ன இடங்கள்ல தவறு பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத யாருமே இங்கே அதிகமாக சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்க, வெகு சிலர் தான் பேசுகிறாங்க. அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சார்பும் இல்லை அந்த சார்பும் இல்லைங்கிறத உடைக்கிற விதமாக முதல்ல நம்ம விஜய் அவர்கள் மீது தாவேக கட்சியின் மீது இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் முதல்ல அடுக்கிடுவோம். அதை அடுக்கி முடிச்சுட்டு அப்புறமா அங்கே போவோமா? தாவேக தரப்புல என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம், விஜய் அவர்கள் எனக்கு இந்த இடத்த பத்தாதுப்பா, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் போடுறதுக்கு இத்தனை ஊர்களில் நான் பார்த்துட்டே வரேன், நீங்கள் சொல்கிற இந்த இடம் எனக்கு செட் ஆகாதுன்னு தாவேக தரப்புல இருந்து யார், மதியழகன் அவர்களோ இல்லை புஷி ஆனந்த் அவர்களோ இல்லை சிடிஆர் நிர்மல்குமாரோ யார் போய் பெர்மிஷன் வாங்க போனாங்களோ, இந்த இடத்த நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களால் இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கோம். சிடிஆர் நிர்மல்குமார் அரசியல்லையே இத்தனை நாளாக இருக்கிறவர், நம்ம புஷி ஆனந்த் அவர்களும் ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு நபர்ன்றனால தான் அவரை நம்பி இந்த விஷயங்களை விஜய் அவர்கள் கொடுக்குறாரு. பொதுச் செயலாளர் அவர்களே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ அவர் அந்த இடத்துல ஒழுங்கான ஒரு இடத்த முடிவு பண்ணியிருக்கணும். நான் கேட்குற இடத்த நீ கொடுக்க மாட்டேன், நீ இந்த இடத்த தான் கொடுப்ப அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் நடத்த வேண்டிய அவசியமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்துருக்கணும். அது நடத்தாமல் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் தவறான இடம்னு சொல்றதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அப்போவே ஸ்ட்ரிக்டா எனக்கு பிரச்சனை நடத்தியே ஆகணும், ஏதோ ஒரு இடத்த கொடுத்தா போதுப்பான்னு லாஸ்ட் மினிட்ல ஏன் ஓகே சொல்றீங்க, அந்த இடம் வேணான்னு சொல்லியிருந்திருக்கணும். இப்போ ஒத்துக்கிட்டனால இன்னைக்கு எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அதுக்கு பதில் நீங்க எடுத்து சொல்லுவீங்களா, இல்லை பொறுப்பை ஏற்றுப்பீங்களா? இல்லைன்னு சொல்றீங்கல்ல. அப்போ அந்த இடத்துல இப்படிப்பட்ட ரோடு வேணாம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டா நம்முடைய தாவேக தரப்புல இருந்து சொல்லியிருந்திருக்கணும். இது முதல் விஷயம். சரி, அப்படியே நீங்க ஒத்துக்கிறீங்க, எத்தனை போலீஸ் ஃபோர்ஸ் எனக்கு கொடுக்க போறீங்க? 500 போலீஸை வச்சு என்னங்க நான் பண்றது? என் கூட்டம் இவ்வளவு கூடுது, நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 10,000 பேருக்கு 500 பேருன்றீங்க. 10,000ங்கிறது நான் சொன்னாதாங்க எனக்கு நீங்க கொடுப்பீங்க. நான் 20,000 25,000 பேர் சொன்னா கொடுக்க மாட்டீங்க, அதனால 10,000 சொன்னாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா போலீஸ் வேணும்னு கேளுங்க. இல்ல அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, திரும்பவும் கோர்ட்டுக்கு போங்க, முறையீடு வைங்க. இந்த மாதிரி இந்த அரசாங்கத்துல எங்களுக்கு வெறும் 500 போலீஸ் தான் கொடுக்குறாங்க, இதை வச்சு எப்படிங்க கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க முன்னாடியே போய் வச்சிருந்துருக்கணும். இன்னைக்கு போலீஸ் கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப இத்தனை நாள் இந்த போலீஸ் கம்மிங்கிற விஷயம் தெரியலையா? அங்கங்க போலீஸ் இந்த மாதிரி அந்த மாதிரின்றத விஜய் அவர்கள் குறிப்பிட்டு வர்றாரு, அதெல்லாம் பத்தாது. சட்ட ரீதியா இத்தனை போலீஸுகள் எனக்கு பத்தாது, எனக்கு போலீஸ் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை, நிபந்தனையை நீங்க போய் வச்சிருந்துருக்கணும் கோர்ட்ல. அதை பண்ணீங்களா? பண்ணல. இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள்லையும் பிரச்சாரங்கள்லையும் என்னென்ன ஓட்டைகள் இருக்குதுங்கிறத விஜய் அவர்கள் ஒரு தலைவராக கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், அந்த தலைவர்கள் அவங்க கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். நம்ம இத்தனை ஊருக்கு போறோம், இவ்வளோ பேர் மயக்கம் போட்டு விழறாங்க, இவ்வளோ இடத்துல இந்தந்த பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அதை அடுத்த முறை சரி செய்ய வேணாமா? இப்போ இத்தனை பேர் சொல்றாங்க தண்ணி பாட்டில் இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படி இப்படின்றாங்க. சில பேர் இல்லைங்க இருந்துச்சுங்கன்னு சொல்றாங்க. அதை சரியா நிரூபிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்குது தாவேக கிட்ட இருந்து. அவங்க ஒருவேளை கோர்ட்ல சமர்ப்பிச்சாங்கன்னா நல்ல விஷயம். ஆனா அவங்களுடைய டாக்டர் பிரபு அண்ட் டீம்னு சொல்லி மருத்துவ அணியை மிக சிறப்பா வழி நடத்தியிருக்காங்க. மாநாடுகள்ல நம்ம மதுரை மாநாடுல தண்ணியை ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் வரணுன்றதுக்காக அவங்களே பைப்பு குழாயெல்லாம் போட்டதை பெருமையா இந்த டிவி நியூஸ் சேனல்கள் சொன்னாங்க. ரைட்டு. பட் இன்னுமே அந்த மயக்கம் போடுவதை அதெல்லாம் தவிர்க்கணும். இதையும் தாண்டி அப்படின்னா அப்ப விஜய் அவர்கள் எவ்வளவு சீக்கிரமா வரணுங்கிறத அவர் புரிஞ்சிருந்திருக்கணும். விஜய் அவர்களுடைய தாமதத்தினால மக்கள் வெயிட் பண்ணி மயக்கம் போடுறாங்கன்றதுனால அப்ப நம்ம கொஞ்சம் மக்களுடைய கூட்டத்தினால வரக்கூடிய அந்த அலை மோதல்னால வரக்கூடிய டிலேங்கிறது ஒன்று, நம்மளா உருவாக்குற டிலேன்னு கொஞ்சம் நம்ம வண்டியை நிறுத்தி நம்ம அப்படியே நம்ம முன்னாடி நம்ம நிர்வாகிகள் ஒரு 40 பேர் நடக்க விட்டு ஊர் பக்கத்தில் வந்தோடனே கொஞ்சம் நம்மளா பண்றதுன்றதும் இருக்குது இல்லை விஜய் அவர்களே. அப்போ அதையும் அவர் தவிர்த்து இருந்திருக்கணும். அந்த இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தாருனாலும் அதுலேருந்து அவர் தவற உணர்ந்திருக்காரு. இந்த ஊர்கள் எவ்வளோ டிலே ஆகிறனால இவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்கிறத புரிஞ்சுருக்கலாம். அதையும் விஜய் அவர்கள் பண்ணல. எல்லாத்தையும் தாண்டி கரூர்ல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்தப்ப விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லப்படுறது என்ன, நாங்க போகணும்னு நினைச்சோம், எங்களை போலீஸ் விடலை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், இதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் போயிருந்தாருன்னா அது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையா இருந்தாலோ இல்ல அங்க இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க என் கூட்டத்துக்கு வந்தவங்களால தான்டா என் குடும்பத்தில் செத்து போயிட்டாங்களேன்னு விஜய் அட்டாக் பண்ணியிருந்தாலோ அது மிகப்பெரிய இன்னொரு துயரமா அமைஞ்சிருந்திருக்கலாம். அதனால அவர் யோசிச்சிருந்திருக்கலாம்.
போலீஸ் தரப்புலேருந்து எனக்கு வந்து அந்த டைமில் சப்போர்ட் கொடுக்கல, இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, கலெக்டர் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் நான் போயிட்டேன்னு விஜய் அவர்கள் சொல்கிறது, இதுவும் வந்து மேட்டர் ஆஃப் சப்ஜெக்டிவ் மேட்டர் தான். இது வந்து நம்ம எப்படி நடந்துச்சுங்கிறது நமக்கு உண்மை தெரியாது, அது தெரிய வரும்போது தான் நம்மளால் அதை சொல்ல முடியும். அப்போது நீங்கள் போகல, உங்கள் கட்சி நிர்வாகிகள் எங்கே சார் போனாங்க, இவ்வளவு பேர் போலங்கிறத எல்லா மீடியாலையும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்படியே ஆப்சென்ட், இந்த லீவ் போட்டு அப்படியே போயிடுவாங்க தெரியுமா, ஸ்கூல் பக்கமே வரமாட்டாங்க, ஒரு 5 நாள் கழிச்சு திடீர்னு வருவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அப்படியே ஒவ்வொரு விஷயங்களா போட ஆரம்பிச்சு வராங்க, வரணும். ஆனால் அதை தாண்டி அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, ஃபேஸே பண்ணாமல் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்ட தாவேக்காவை நாளைக்கு ஒவ்வொருத்தரும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை நம்பி எப்படிங்க தமிழ்நாடு கொடுக்குறது, நீங்கள் நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் ஆளுங்கட்சியாக ஒருவேளை ஆனால் கூட மக்களுக்கு ஒன்றா ஓடி போயிருவீங்க, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அப்போ இந்த கேள்விகள்லாம் வர அளவுக்கு விஜய் அவர்களுடைய கட்சி நடந்திருக்குங்கிறதையும், இனிமேல் இதை எப்படி சரி செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெடியாகி தங்களை தயார் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கணும். அரசியலில் நகர்த்தி தான் ஆகணும். இல்லை அரசியல்கிட்ட விலகிடுவீங்களா, இல்லை நாங்கள் அரசியல் இன்னும் ஸ்ட்ராங்கராக பண்ணணும்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சரி செய்கிற விஷயங்கள் என்னென்ன, அடுத்த முறை நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்னும் சரி செஞ்சுக்கிட்டு நம்ம கட்சியை மேம்படுத்தணும், நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் ஓடி போயிட்டோமே அசிங்கமா அப்படிங்கிற விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தவறுகள் தாவேக்கா மீது இருக்குது. ரைட், ஓகே, நம்ம திமுகவுடைய அரசுக்கு வருவோமா, தமிழக அரசு, கட்சி பேரை கூட விட்டுருவோம், தமிழக அரசு. ஏன்னா வந்து நம்ம வதந்தியை கிளப்புறோம், இல்லை வந்து நாட்டின் இறையாண்மையை கெடுக்கிறோம், இல்லை வந்து இல்லாத பொல்லாத சொல்கிறோம், சூழ்நிலையை வந்து கலவர பூமியாக மாற்ற பார்க்குறோம், கலவரத்தை தூண்டுறோம். இந்த பேரே நமக்கு வேணாம். ரொம்ப சிம்பிள். தமிழக அரசுலேருந்து இருக்கக்கூடிய 5 பிரச்சனைகள் இதில் பார்த்துருவோமா. விஜய் அவர்களை பற்றி இவ்வளோ பேசணும், உங்ககிட்ட 5 தான். 1, கலெக்டரும் அந்த கமிட்டியை சேர்ந்த டிஎஸ்பியோ டிஜிபியோ யாரோ ஒருத்தங்க போலீஸ் அதிகாரிகள், இவங்க எதுக்கு இந்த இடத்துக்கு ஓகே சொன்னாங்க? இப்படிப்பட்ட இடத்துல நோ எக்ஸிட் பாயிண்ட்ஸ். இப்போ திருச்சி எடுத்துப்போம், நான் திருச்சியை சேர்ந்தவன், எனக்கு தெரியும். இப்போ இவங்க மரக்கடையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மரக்கடையில் அந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு எக்ஸிட் இருக்குது மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு, அந்த பக்கம் ஒரு எக்ஸிட் இருக்குது பாலக்கரை பக்கம் போகிறதுக்கு, இந்த பக்கம் ஒரு எக்ஸிட் இருக்குது தென்னூர் பக்கம் போகிறதுக்கு, இந்த பக்கம் ஒரு எக்ஸிட் இருக்குது கடை வீதிக்குள்ளே போகிறதுக்கு. இவ்வளவு எக்ஸிட் முன்னும் பின்னுமா அங்கேயும் இங்கேயும் இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 2 3 4 5 எக்ஸிட் இருக்குது. பெரிய ரோடுகள், ஜெயில் ரோடு ஒன்று, சப்ஜெயில் ரோடு, 5 எக்ஸிட் இருக்கக்கூடிய இடத்துல இவர் வண்டி போகுதுன்னா கூட்டம் சேருவதற்கும் களைவதற்கும் அங்கே இடம் இருக்குது. எனக்கு வேணும்னு நினச்சேன்னா இந்த பக்கத்தில் வந்தவன் இந்த ரோடு வழியாக வெளியே போயிடுவான், இவன் வெளியே போயிடுவான், அவன் வெளியே போயிடுவான். 5 எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட 5 எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம் மரக்கடை. இப்போ இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லலாம். ஒவ்வொரு ஊர்களில் எந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்கிறாங்க, தேர்வு செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அதில் அவ்வளோ எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது. நம்ம எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் பக்கத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இப்போ சென்னையில் ஏதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னா வள்ளுவர் கோட்டம், அதை விட்டா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் கிட்ட கொடுத்துருக்குது. அப்போ அங்கே எத்தனை எக்ஸிட் பாயிண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட தமிழக அரசு ஏன் அவங்களுடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த கலெக்டரும் போலீஸும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்த கொடுக்கல? இல்லை இங்கே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே வந்து ஆத்தங்கரை இருக்குது, ஆத்துக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னா பெட்ரோல் பங்கையே கொளுத்திருந்தாங்கன்னா அப்படின்னு இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை? இதெல்லாம் காரணம் கொண்டு தான் அன்னைக்கு கொடுக்கலையா நீங்கள் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம வந்து எழுப்புறோம். அப்படியே நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு எக்ஸிட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஒழுங்காக இல்லாத ரோடை நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடை கொடுத்துருக்கீங்கிறது முதல் தப்பு. அப்படின்னா உங்களுடைய 2வது தப்பு, போதுமான போலீஸ் ஃபோர்ஸை கொடுத்தீங்களா? 10,000 பேருக்கு 500ன்னு சொல்கிறீங்க, அது நேரத்துக்கு நேரம் அதிகரிச்சுட்டே போகுது. அதிகரிச்சதுக்கு ஏற்ற மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் கொடுத்தீங்களா? காவல்துறை அதிகாரி பொறுப்பு ஏடிஜிபி அவர் என்ன சொல்கிறாரு? பொறுப்பே இல்லாமல் சொல்கிறார். அவருடைய பதில், எப்படிங்க எங்ககிட்ட வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், திடீர்னு நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு, அப்படிலாம் எங்கள்கிட்ட ஃபோர்ஸ் இருக்காதுங்கன்றார். அப்போ காவல் படை அதிகாரிகள், ஊர்காவல் படை, ரிசர்வ்டு ஆர்ம் ஃபோர்ஸுங்கிறவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாத முட்டாள்களா இந்த மக்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து 2வது. அப்போ ஒழுங்காக இவங்க செயல்படாதனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குங்கிறத மூடி மறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு வேலை நடக்குது. அதுக்கப்புறம் வருவோம். 3வது தவறு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எங்கேயுமே பேரிகேடு போடலை, மக்களை பிரிக்கலை, கூட்டத்தை மொத்தமாக ஒரு ரோட்டுக்குள்ளே அலமோத விட்டாங்க. 4வது, உங்களுக்கு உண்மையாகவே உங்களுடைய இந்த கூட்டம் உங்கள் கட்டுக்கு அடங்காமல் போகுது, உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போயிருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் உள்ளே வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் தெரிஞ்சிருந்தா விஜய் அவர்களை நாங்கள் நிறுத்தணும், அதை மீறி விஜய் அவர்கள் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு உள்ளே வந்துட்டாருன்னு சொல்லக்கூடாதுங்க. எப்படி பெரம்பலூர்ல இதுக்கு மேல நீங்க போக முடியாதுங்கிறத அந்த ஊர்ல இருந்த காவல் அதிகாரி முடிவு எடுத்து நம்ம தலை உருண்டுன்றா நாளைக்குன்றத பயந்துக்கிட்டோ இல்ல சரியான முடிவு நம்ம எடுக்கணும்னு நினைச்சோ ஏதோ ஒரு வகையில அங்கிருந்து அந்த காவல் அதிகாரி எடுத்தார் அந்த முடிவை சரியான வகையில விஜய் அவர்கள் திரும்ப செல்ல அனுப்பப்பட்டார். பெரம்பலூர்ல எந்த ஒரு இதுவும் நடக்கல. அப்ப இந்த இடத்துல இருந்த காவல் அதிகாரி அந்த முடிவை எடுக்கல, விஜய் அவர்களோட வாகனத்தை உள்ள விட்டுட்டு அவர் வாகனத்துக்கு முன்னாடி புஷி ஆனந்துடைய இனோவா காருக்கு முன்னாடி 4 நிர்வாகிகள் நடந்து போறாங்க, வழி வகுக்கிறாங்க, இதுல வண்டி போகுது. இப்படி போனா அப்ப எப்படி வந்து அவங்க போய் ஒழுங்கா சேர முடியும்?
அப்ப இவ்வளவு விஷயங்களை தாண்டி 5வது கேள்வி நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடிச்சு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதெல்லாம் தாண்டி அங்க ஒரு ட்ரைனேஜ் ஹோல் இருக்கிற இடத்த எப்படி சார் நீங்க வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டு அதுக்கு ஒரு கட்டை கூட கட்டாம எதுவுமே பண்ணாம இவ்வளவு பேர் 10,000 பேர் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க கூட போறாங்கன்னு, 10,000 பேர் கூடக்கூடிய ரோடாது அந்த ரோட்ல ஒரு ட்ரைனேஜ் ஹோல் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணாம அப்படியே நீங்க விட்டுருவீங்களா? இன்னைக்கு அதுல தான் இறந்து போனாங்க, அதுல தான் அவ்வளவு பேர் நசுங்கியிருக்காங்கன்ற செய்திகள் வெளியே வருது. அப்ப கூட இந்த தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? அதுக்கு வருவோம். 5 தவறுகளை பார்த்துட்டோம். தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? அந்த கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணல. அந்த காவல்துறை அதிகாரிகள் யாரெல்லாம் இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்களோ ஒருவர் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதான் முதல் முறையா 41 மரணங்கள் நிகழ்ந்த இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்த ஒரு இடத்துல ஒரு தமிழக அரசு உரிய காவல்துறை அதிகாரிகள் மீதோ இல்ல உரிய அரசு துறை அதிகாரிகள் மீதோ நடவடிக்கையே எடுக்கல அப்படிங்கிறது முதல். என்ன பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும்ல. என்ன பண்ணாம விட்டாங்க, ஆமா அது அவங்க மேல நடவடிக்கையே எடுக்கலன்னு சொல்றோம். என்ன பண்ணிருக்காங்க அதை பேசணும்ல. இந்த அரசு எவ்வளவு சூப்பரா செயல்பட்டு இருக்குங்கிறத பேசணும்ல. இதுக்கும் வந்துட்டு நம்ம வதந்தி இல்லை வந்து இது கலவரத்தை தூண்டுறதுன்னு சொல்ல முடியாதுங்க. இல்லாத பொல்லாததை சொன்னாதான் அது கலவரம், இல்லாத பொல்லாததை சொன்னாதான் அது வதந்தி. வதந்தினா இல்லாத ஒன்று நானா நினைச்சு பேசுறேன்னு. இதெல்லாம் நடந்த ஃபேக்ட்ஸ்களை கேள்வி கேட்கறதுக்கு தான் இங்க இத்தனை பேர் இருக்கும். கேள்வியே கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப என்னெல்லாம் பண்ணிருக்குது இந்த இடத்துல நம்ம தமிழக அரசுங்கிறத பார்க்கணும். காவல்துறை அதிகாரிகள், அந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எழுதி கொள்வது யாருக்கு? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவருக்கு அவரே எழுதிக்கிறார். என்ன எழுதுறாரு? ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரை ஃபுல்லா எழுதி பண்ணியிருக்குது இந்த காவல்துறை. அடுத்து என்ன பண்ணியிருக்குது? எந்த இடத்துலையுமே தமிழக அரசு மீதோ அரசு அதிகாரிகள் மீதோ காவல்துறை மீதோ காவல்துறை அதிகாரிகள் மீதோ யார் மீதும் எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்டர்வியூ மேல இன்டர்வியூ ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு நேரட்டிவை செட் பண்றதுங்கிறதுல மட்டும் நாட்டம் காட்டுறாங்க நம்மளுடைய தமிழக அரசு. அப்ப இந்த இடத்துல தாவேகா மீது மட்டும்தான் தவறு, இந்த கட்சி தலைவர் சரியில்லை, கூட்டத்தை வழிநடத்த தெரியல, இந்த கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு, இங்க 3000-4000 போலீஸ் இருந்தாலும் அவங்களை கட்டுப்படுத்தி இருக்க முடியாதுன்னு சொல்வதற்காக தான் காவல்துறை இருக்குதா? அரெஸ்ட் அண்ட் அபியூஸ் ஆஃப் பவர், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிடுறாங்க. எப்படி பண்றாங்க? அரெஸ்ட் நடக்குது. யார் மீது அரெஸ்ட்? அதாவது வந்து கலவரத்தை தூண்டும் வகையில இல்லாத பொல்லாத வதந்திகளை கிளப்புவோர் மீது அரெஸ்ட். அதெல்லாம் யாரு? எந்த கட்சி மீது வந்து அந்த கட்சிகள் மீதெல்லாம் தவறான கருத்துக்களை பரப்புறவங்க மீது நடவடிக்கையா அப்படின்னா இல்ல. ஆளும் கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு கெட்ட பேர் விளைவிக்கிற வகையில எவனாவது ஒருத்தன் எதையாவது பேசினா அது மட்டும்தான் வதந்தி, அது மட்டும்தான் கலவரத்தை தூண்டுது. ஆனா இன்னொரு கட்சியை இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கே அந்த கட்சி மீது யாராவது ஒருத்தங்க தவறான விஷயங்களை பரப்புனாலோ இல்ல அந்த கட்சியுடைய தலைவரை குறிப்பிட்டு தவறான கலவரங்களை தூண்டும் வகையில எல்லாருடைய விஷயங்களையும் அப்படி தூண்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்குற வகையில் இருக்கக்கூடிய இமேஜஸோ ஜிஃபோ இல்ல வந்து ஒரு போஸ்டரோ மீமோ வீடியோவோ அவங்களுடைய கருத்துக்களோ பிரச்சனை இல்லை, அவங்க மீது நடவடிக்கை கிடையாது. ஆளும் கட்சிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில பேசுவது மட்டும்தான் கலவரத்தை தூண்டும் வகையில வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படிங்கிறது எந்த வகையில ஒரு அதிகார துஷ்பிரயோகங்கிறத உங்களை முடிவு பண்றதுக்கு நான் விடுறேன். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரி செயல்பட்டு இருக்குது, என்ன மாதிரி செயல்பட்டிருந்திருக்கணும்ன்ற எதிர்பார்ப்புகளை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நம்மளால வந்து ஆச்சரியத்துல மட்டும்தான் உட்காந்துருக்க முடியுது. அப்போ இந்த இடத்துல ஒரு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருந்திருக்கணுங்கிறது தான் குறைஞ்சபட்ச ஒரு எதிர்பார்ப்பா நம்ம கிட்ட இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இந்த அரசு ரொம்ப சரியா செயல்பட்டிருக்குங்கிறத மட்டுமே நம்மளுடைய மைண்டில் பூத்துறதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஊடகத்துறையிலிருந்து யூடியூப்லேருந்து எல்லா இடங்கள்லையும் அவங்கள சார்ந்து பேசக்கூடியவர்கள் பேசுறது எல்லாமே விஜய் கேவலமான ஒரு தலைவர். நம்மளே சொல்லிட்டோம் ஆரம்பத்தில் விஜய் எவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்காரு, விஜய் பண்ணது எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய கேவலம் அசிங்கம், அவருடைய கட்சியினர் பண்ணது எவ்வளோ பிழைக்குட்பட்டது, அது எல்லாத்தையும் எப்போ சரி செய்ய போகிறாங்க நம்மளே கேள்வி கேட்டோம். அதையும் கேட்கணும் இதையும் கேட்கணும். நான் வெறும் இதை மட்டும்தான் சொல்லுவேன், அரசு ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொல்றவங்க எந்த வகையில ஒரு நியாயமான ஊடகவியலாளர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஊடகவியலாளர்ன்ற பேரை போட்டுக்கிட்டு புழுகளா மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அவ்வளவு பேர் கதை கட்டுறாங்க. வெறும் அரசாங்கத்துக்கும் தமிழக அரசுக்கும் ஆளும் கட்சிக்கும் ஃபுல்லாக சொம்பு தூக்கிட்டு இந்த கட்சி தலைவரே வேஸ்ட்டு, இவங்க வந்து அரசியலுக்கத்துக்கே லாய்க்கு கிடையாது, துப்பு கிடையாது. சரி, இந்த தமிழக அரசு எவ்வளவு துப்பு இருக்குது? ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையா? துப்பு இருக்குதா அவங்களுக்கு? இல்லை இந்த காவல்துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு துப்பு கட்டதுன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு துப்பு இருக்குதா? அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இந்தந்த இடங்கள்லாம் இந்த கட்சியினர் தப்பு பண்ணியிருக்காங்க, இதை திருத்திக்கோங்கப்பா.
இந்த இடங்கள்லாம் தமிழக அரசு வந்து செயல்படாமல் இருந்திருக்கு சரியாக. இதெல்லாம் இவங்க திருத்திக் கொள்ளணும். இது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நான் ஒருத்தன் மீது மட்டுமே இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுவேன், அதையும் வந்து மிகைப்படுத்தி சொல்லுவேன், அவனை அடிச்சு அசிங்கப்படுத்தி உட்கார வைக்கிற அளவுக்கு சொல்லுவேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தவறே இல்லைங்கிற மாதிரி நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா இது எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆகும்? அதனால் இந்த வகையில் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. கடைசியாக எப்போ வந்து நம்மளுடைய மந்திரி அவர்கள், கரூர் மந்திரி வந்து கரூர் முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி அவர்கள் கடைசியாக எப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு நம்ம பார்க்கலாம். 2023 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் பிரச்சனைலாம் நடந்தப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வராது ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வேகமாக. அதுக்கு சொல்கிறாங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாருங்க. அவர் வந்து ஒரு மினிஸ்டராக தன்னோட ஊரில், முன்னாள் மினிஸ்டராக தன்னோட ஊரில் நடந்த பிரச்சனைக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அவங்கள மாதிரி பொறுப்பேற்றுக்காமல் ஓடினாங்களா? அவங்க பொறுப்பேற்றுக்காமல் ஓடிட்டாங்கிறது தப்பு தான். நீங்கள் ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயத்துக்குமே பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளோ பொறுப்பெடுத்து இவ்வளோ முன்னாடியே வந்து ஒரு ஒன் மேன் கமிஷன் ஒரு சைடு போய்கிட்டு இருக்குது, போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, ஒரு இப்போ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று போட்டு எஸ்டிபியை வச்சு அதை வந்து விசாரணை நடத்த சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வேகமாக உங்களை இதுக்கெல்லாம் வந்து கருத்துக்கள் சொல்லுங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் வராத நீங்கள், உங்களை கூப்பிடாமல் நீங்களாம் ஒரு ப்ரெஸ் மீட்டை வாங்கன்னு கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சு ஏன் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நான் சொல்கிறது மீண்டும் மீண்டும் என்னென்னா, இவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்துல இவங்க பூந்துட்டாங்க, அதெல்லாம் நம்ம பேசவே இல்லைங்க. இந்த கான்ஸ்பிரசி வதந்திக்குள்ளேயே நம்ம போகல. நம்ம பேசுகிறது எல்லாமே அரசாங்கம் எந்த இடத்துல எப்படி செயல்பட்டு இருந்திருக்கணும், ஏன் அப்படி செயல்படலை, ஏன் இந்த இடத்துல வந்து அவங்க நல்லா ஆட்சி பண்ணிட்டாங்க, அவங்களோட காவல்துறை சரியாக செயல்பட்டுருக்குங்கிறத மட்டுமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களே தவிர அவங்க மீது இருக்க தவறுகளை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறத மட்டும்தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். அந்த கேள்விகளுக்கு பதில் யாராவது இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் அவங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா.